வணக்கம் ஜிகே மிக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் காஞ்சிபுரம்ல இருக்கக்கூடிய ஃபேமஸான கைலாசநாதர் கோயிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சென்னை கேஷவா டெம்பிள் பற்றின வீடியோஸாக போட்டிருந்தோம். பார்க்காதவங்க அந்த வீடியோஸை கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதையும் போய் பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான நிறைய வீடியோஸ்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. வாங்க இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம். இதுதாங்க கோயில் முன்பக்கம். கோயிலுக்குள்ளே போனதுக்கப்புறமேட்டு நாம் இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த மண்டபத்துக்கு தான் வருவோம். இதுக்கு பின்னாடி தான் கோயிலுடைய கருவறை இருக்குது. நிறைய கிளிகள் இங்கே இருந்தது. ஏன்னா சுற்றி நிறைய மாமரங்கள் இருக்குது. ஸோ அங்கே அந்த பழங்களை சாப்பிட்றதுக்கான நிறைய கிளிகள் இருந்தது. கேட்கவே நல்லா இருந்தது சவுண்டு. இது கோயிலுடைய முன்பக்கத்தில் சிலைகள் வடிவமைச்சிருக்காங்க. ஆக்சுவலி இது ஒரு கோயில். அந்த கோயிலுடைய பின் சுவரில் இத்தனை சிற்பங்களையும் வடிவமைச்சிருக்காங்க. நீங்கள் இப்போ பார்க்குற இந்த சின்ன சின்ன கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலுடைய சுற்றுப்பிரகாரம் சுற்றி மொத்தம் 58 கோயில்கள், கல்லால் செதுக்கப்பட்ட கோயில்கள் இருக்குது. இது சிவன் கோயில் அப்படிங்கிறதுனால இந்த பிரகாரத்தில் சுற்றி இருக்கக்கூடிய சிலைகள் எல்லாமே சிவனுடைய சிலைகள் தான். ஒரு பக்கம் ஃபுல்லும் பார்த்திங்கன்னா கோயிலுடைய ஒரு சைடு ஃபுல்லாமே சிவனுடைய சம்ஹாரம் பண்ணக்கூடிய ருத்ர உருவங்களாகவும், இன்னொரு சைடை பார்த்திங்கன்னா சிவன் அனுகிரகம் பண்ணக்கூடிய சிலைகளாகவும் இரண்டு பக்கமும் வேறுபடுத்தி வடிவமைச்சிருக்காங்க. இந்த கோயில் கிபி 700ஆம் ஆண்டில் பல்லவ மன்னன் ராஜசிம்மனால் இந்த கோயில் கட்டியிருக்காங்க. இந்த ராஜசிம்மன் மன்னவனுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இந்த கோயிலுக்காக வேலை செஞ்சுருக்காங்க. அதனால் இந்த கோயிலை ராஜசிம்மேச்சரம் அப்படின்னு இன்னொரு பேரும் சொல்கிறாங்க. ஏன் இந்த கோயில் கைலாசநாதர் கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இதனுடைய ஸ்பெஷலே கோயிலுடைய கோபுரம் தாங்க. கருவறைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கோபுரம் முழுவதும் கல்லில் செதுக்கியிருக்காங்க. ஸோ அந்த தூரத்துலேருந்து அந்த கோபுரத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கைலாசத்துலேருந்தே இந்த விமானம் இறங்கி வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் இதை நம்ம கைலாசநாதர் கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயில் 1300 ஆண்டுகளுக்கும் மேலே பழமையான கோயில். அதாவது நம்ம தஞ்சை பெரியவுடையார் கோயிலை விட பழமையான கோயில் இந்த கோயில். இந்த கோயிலுடைய சிறப்பான ஒரு ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவில் பட்டடக்கல் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கே விருப்பாக்ஷா அப்படிங்கிற கோயில் ரொம்ப ஃபேமஸான கோயில் அங்கே. ஸோ அது யார் கட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காஞ்சிபுர கலைஞர்கள் தான் அங்கே கட்டியிருக்காங்க. எதனால் அப்படின்னா, 2ஆம் விக்ரமாதித்தன் அப்படிங்கிற சாளுக்கிய மன்னன் காஞ்சிபுரத்தில் பல்லவர்கள் கிட்ட படையெடுத்து பல்லவர்களை தோற்கடிச்சிட்டு இங்கே இருந்த கலைஞர்களை அங்கே கூட்டிகிட்டு போய் இதே மாதிரியான கோயிலை அங்கே கட்டியிருக்காங்க. அதனால தான் இன்னமும் விருப்பாக்ஷா கோயில் பார்த்திங்கன்னா இன்னும் ஃபேமஸாக இருக்குது. ஸோ இது இப்போ தாங்க ஒரு சைடு பார்த்துருக்கோம். இது கோயிலுடைய ஒரு கார்னர். இந்த கார்னரை பார்த்தீங்க அப்படின்னா சிங்கங்கள் நின்றுட்டுருக்கிற மாதிரி சிலைகள் வடிவமைச்சிருக்காங்க. கோயில் 1300 ஆண்டுகளுக்கு மேலே பழமையானதுனால கொஞ்சம் கொஞ்சமாக சிதிலம் அடைஞ்சிக்கிட்டே வருது. அதை ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இன்னும் கோயிலில் பூஜைகள் நடக்கிறது எல்லாமே நார்மல் கோயில் வழிபாடுகள் எல்லாமே இந்த கோயிலில் இன்னமும் நடந்துட்டு தான் இருக்குது. இது கோயிலுடைய பின்பகுதி. இங்கே சிற்பங்கள் எல்லாமே மைன்யூட்டாக நல்லா செதுக்கியிருக்காங்க.
வாங்க நம்ம கோயிலுடைய இன்னொரு பகுதியையும் பார்த்துட்டு வரலாம். கோயிலுடைய சைடில் அபிஷேகம் பண்ணுற தண்ணி எல்லாமே வெளியே வந்து விழுகிற இடம் தான். அதுவும் கல்லில் தான் செதுக்கியிருக்காங்க. ஸோ ஆரம்பித்த இடத்துக்கு கோயிலை சுற்றி வந்தாச்சு நம்ம. ஸோ இதனுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துருந்தோம். ஸோ அந்த கிளியரான ஃபோட்டோஸ் எல்லாம் நம்ம இப்போ கொஞ்சம் பார்ப்போம். ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் இந்த கோயிலுக்கு எப்படி வரலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காஞ்சிபுரத்துக்கு ஃபஸ்ட்டு ரீச் ஆகணும். ஸோ நீங்கள் சென்னை, வேலூர் அந்த மாதிரி சுற்றி இருக்கக்கூடிய ஊர்களிலேருந்து காஞ்சிபுரத்துக்கு நீங்கள் ரீச் ஆகிட்டீங்க அப்படின்னா, காஞ்சிபுரத்துலேருந்து 4 கிலோமீட்டரில் தான் இந்த கோயில் இருக்குது. ஸோ அங்கே பஸ்ஸஸ் எல்லாமே உங்களுக்கு டாக்ஸிலேருந்து எல்லாமே அவைலபிலிட்டியாக இருக்குது. ஸோ தங்குறதுக்கு ஹோட்டல்ஸ் இருக்குது, ரெஸ்டாரண்ட்ஸு சாப்பிட்றதுக்கு இருக்குது, ஃபுட்டும் நல்லாவே இருக்கும். ஸோ நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஜிகே மிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.